அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்போ திருப்பாவை சீரீஸ்ல வந்து இன்னைக்கு 17வது பாசுரத்துல இருக்கும். திருப்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வந்து பகவத்கீதையோடைய ஷார்ட் ஃபார்ம் சொல்லலாமா? இல்ல வெர்ஷன் 1.0 அப்படின்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட் வர மாதிரி பகவத்கீதை தான் திருப்பாவை, திருப்பாவை தான் பகவத்கீதை. அதனால வெர்ஷன்ஸ் தான். சோ இன்னைக்கு நம்ம வந்து 17வது நாள்ல இருக்கோம். 17வது நாள் வந்து அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பர் மூடத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோ மானே உறங்காதெழுந்திராய். செம்பொற்கழடி செல்வா பலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்ற. ஏன் இங்க வந்து கோயில் காப்பானே, ஏன் வந்து கோவில் காப்பானே அப்படின்னு சொல்றா, வாயில் காப்பானே அப்படின்றா. அம்பரமே தண்ணீரே கோயில் காப்பான் வாயில் காப்பான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாயில் காப்பான் அப்படின்னா யாரு? செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோவில் காப்பான் அப்படின்னு அவர் வந்து கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. அதாவது நம்ம ஆங்கிலத்துல சொல்லும்போது செக்யூரிட்டி அப்படின்னு. ஸோ நம்ம ரிலீஜியஸா பேசும்பொழுது இந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உயர்வான நல்ல பெயர்கள் இருக்கிறது. ரொம்ப மரியாதையான ஒரு வேலை. அதனாலதான் ஆண்டாள் வந்து அந்த வேலையையும் வந்து அவ்வளவு மரியாதையாகவும் அதையும் வந்து ரொம்ப ஒசத்தி சொல்றா. எப்படி ஒசத்தி சொல்றான்னா, நீ வாயில் காப்பவனாக இருக்கலாம், கோயில் காப்பவனாக இருக்கலாம், ஒன்ன மீறி பெருமாளை சேவிக்கிறதுக்கு நான் உள்ள போனோம்னா கூட ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும்? ஒரு கம்பெனிக்கு போறோம், அங்க வந்து ஒரு பிரசிடென்ட்ட பார்க்க போறோம், ஒரு சிஇஓவை பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பெருமாளை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஇஓவை பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி செக் கம்ப்ளீட் பண்ணி அந்த கேட் பாஸ் வந்து அவர் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் நம்ம உள்ள போக முடியும். நெக்ஸ்ட் போன உடனே டைரக்டா நம்ம வந்து சிஇஓ கிட்ட போயிட முடியுமா? சிஇஓ டேபிள்ல போய் உட்கார முடியுமா? முடியாது. அதுக்கடுத்து அங்க ஒரு செக் இருக்கும். அந்த செக் முடிச்சுட்டு அடுத்து, அதாவது 8 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்றா இல்லையா, 7 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதவியில இருக்கிறவனுக்கு நம்ம இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறோமே, அந்த மாதிரிதானே கோவில்ல இருக்கிறவர் பெருமாள், அவர் யாரு? நாராயணன். அப்ப கோவில்ல இருக்கிறவருக்கு நம்ம எத்தனை பாதுகாப்பு கொடுக்கணும்? அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சோ அந்த மாதிரி இவ்வளவு பெரிய பாதுகாப்புகளே அவனுக்கு, அதாவது நாராயணனுக்கு, திருமாலுக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா நீ எவ்வளவு பாக்கியசாலி, உனக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் இருக்கிறது, எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இல்லைன்னா நீ இந்த மாதிரி ஒரு பெரிய திருமாலுக்கு கோயில் காப்பவனாகவும் வாயில் காப்பவனாகவும் உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய வேலையும் அவ்வளவு மரியாதையாக சொல்லி அவ்வளவு உயர்த்தி பேசுகிறார். அதனால நமக்கு திருப்பாவையில வந்து ஒண்ணும் நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனிதனாக வாழ்வதற்கான நெறிமுறை என்ன, வழிமுறை என்ன அப்படின்னா, ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா, if you really wanted to live as human being, you have to understand the system, process, protocol. So if you understand the system, process, you have to understand first process, then protocol, then system. இது மூணும் தெரிஞ்சிட்டாதான் you conduct yourself as a human being. So when you become a human being, what you gain? You gain self-awareness and oneness. You attain that higher level of oneness. What is that? Spiritual highest status. If you really wanted to have a spiritual highest status, you need to be a mindfulness. What is that mindfulness? The mindfulness is nothing but body, mind, emotion. சோ இதுதான் ஆங்கிலத்துல வந்து பலவிதமான பெயர்கள்ல நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி ஆங்கிலத்துல பேசினா அதே நாம் தமிழ்ல நம்ம இந்திய பண்பாடு பாரம்பரியத்துல வந்து பேசுறோம் அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனர்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டம் ப்ராசஸ் ஆஃப் பாரத பூமி, பாரத தேசம், நம்மளுடைய பாரத தேசம்ல
நம்மளோட பாரம்பரியத்துல நம்ம வந்து பேசும்பொழுது we inclination of lot of religious things because we have a history. So our history always connect directly with our religious system and process. So we tend to talk with religious connection. That is why we are getting the all the quotes and the references from our Ramayana and Mahabharata and Itikasa Purana. இது வந்து இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம். சோ இது வந்து தமிழ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இதிகாசங்கள் புராணங்கள் தான் நம்மள வந்து நடத்துறது. அப்ப நம்ம எப்படி ஆன்மீகமா தானே பேச முடியும்? சோ நம்ம ஆன்மீகமா பேசுவதையோ இல்ல வெஸ்டர்னைஸ் இன்க்ளினேஷன்ல ஆங்கிலத்தில் நுனி நாக்கில் மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு பேசுறதுலயோ there won't be any much differences. Only language make the differences. But end of the day, both are taught only the same thing. You have to be in complete on your own self and oneness of attain that highest level of knowing yourself, the wisdom. So if you really wanted to know yourself, that wisdom, you need to understand this அப்படின்னு சொல்லிதான் இந்த பாசுரத்துல வந்து என்ன பண்ணா முதல் 10 பாசுரம் 10 நமக்கு வந்து பிரிச்சு பாசுரங்கள் வந்து பாடியிருக்கா. அந்த 10 பாசுரத்தை திரும்பியும் வந்து என்ன பண்ணிருக்கா 5 வந்து கேட்டகரி பண்ணிருக்கா. சோ 30 categories by 10 again 10 categories by 5 அப்படின்னு அந்த 5 பாசுரமா கேட்டகரிஸ் பண்ணி ஒரு கேட்டகரியிலையும் she is always not talking about simple thing to conduct yourself as a mindfulness. What you have to do if you really wanted to have a spiritual life, what you have to do. So you need to follow this step 1 2 3 4. What is that step? The first five talk about the first 5 steps, then other 5 steps. அந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 30 பாசுரத்துல ஆல்வேஸ் அவ என்ன சொல்லியிருக்கானா சிஸ்டம் என்ன, ப்ராசஸ் என்ன, புரோட்டோகால் என்ன, இது 3 நீ தெரிஞ்சுட்டேன்னா தென் நீ என்ன பண்ணிடுவ அந்த யூ அட்டைன் தட் மைண்ட்ஃபுல்னஸ். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் போயாச்சுனாலே யூ கோ ஆன் தட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ யூ பிகம் அ கான்சியஸ் லீடர். ஸோ இஃப் யூ ரியலி வாண்டட் டு ஹேவ் அ கான்சியஸ் லீடர், you have to conduct yourself as a human being first of all. Why I am stressing human being? Because மனிதனா வாழணும் அப்படின்னா மனிதனுக்கே கொடுக்கப்பட்ட புத்தியை கொண்டு வாழ வேண்டும். அந்த புத்தியை தான் 6ஆம் அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். highest level of sense and conscious. The consciousness is nothing but தமிழ்ல சொல்றோம் புத்தி. சோ நீ அறிவை கொண்டு வாழ்ந்தால் அது மனதை கொண்டு வாழ்வது, புத்தியை கொண்டு வாழ்வதால் அந்த highest consciousness of mindfulness அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்டமை கொண்டு வாழ்வதுதான் புத்தியை கொண்டு வாழ்வது. மனதை கொண்டு வாழ்வது அப்படின்னா அறிவை கொண்டு வாழ்வது. மனது வேற, புத்தி வேற. சோ அந்த புத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கணும், மனது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன சொல்றா மனதை கொண்டு வாழுன்னு சொல்றா. மனதை கொண்டு வாழுனா மனது வந்து ரொம்ப பிளெக்சிபிள் ஆனது. ஏன்னா மனதுதான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, அந்த பிசிக்கல் பாடின்ற ஹார்ட்வேரை வந்து டிரைவ் பண்றது என்னன்னா மனசுதான் டிரைவ் பண்றது. அப்போ அந்த புத்தியை கொண்டு வாழும்போதுதான் நம்ம எஃபிஷியன்ட் டிரைவரா வந்து கேப்பபிளா டிரைவ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ரியலி வாண்டட் டு பி அ டிரைவர் and you need to have that attain of spirituality of highest level of mindfulness and consciousness, you really have to be a efficient driver. அந்த எஃபிஷியன்ட் டிரைவருக்கு தான் இவ்வளவு அழகா வந்து சொல்றா. சரி, இப்ப நம்ம பாசுரத்துக்கு வருவோம். அப்படின்னா அதாவது இந்த நேத்திய பாசுரத்துல இருந்து அடுத்த 5 பாசுரம் என்ன பண்றேன்னா கண்ணனுடைய திருமலைக்கு போயிட்டா. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் லெவல்ல அவன் என்ன பண்ண புரோட்டோகால்ல உற்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவளோட இருக்கக்கூடிய கசின்ஸ், அப்புறம் அவங்களோட மாமா, அவளோட சித்தப்பா, பெரியப்பா, அப்படி எல்லாரையும் அவன் வந்து எழுப்புறான். என்னோட வாங்க, என்னோட வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற கூடிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் அப்படின்ற அந்த விஸ்டத்தை வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து I am going to train. This is my class. If you really wanted to come attend my class, what you will gain அப்படின்னு சொன்னா you gain spirituality, you understand the religious, and you know how to do manifestation, visualization, and you know how to have the mindfulness of meditation. அது மட்டுமா உனக்கு நான் சொல்லி தரப்போறேன் அஃபர்மேஷன். அதாவது பிரார்த்தனை பண்ணும்போது நீ எதை கேட்க வேண்டும், எவ்வாறு கேட்க வேண்டும் அப்படின்னா உனக்கு நான் பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போறேன். எப்படி அந்த பிரார்த்தனைக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் அதுக்குண்டான புரோட்டோகால் என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன். இப்படி
இப்படி நீ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் போகணும், ஹையர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல போய் நாலேஜ்ன்ற அந்த விஸ்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னா உனக்கு கம்ப்ளீட்டா புரோட்டோகால், சிஸ்டம், ப்ராசஸ் எந்த வழியா போகலாம், எப்படி எப்படி எல்லாம் போகலான்றது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போறேன். ஐ எம் கோயிங் டு பி அ ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன பண்றா, அவளோட கூட இருக்கிறவா எல்லாரையும் எழுப்புறா. அடுத்த லெவல்ல என்ன பண்றா அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிறவாளை எழுப்புறா. அப்படின்னா நான் கண்ணனோட இருக்கக்கூடிய கோபியர்கள் அப்படின்றவாளை எல்லாரையும் அவ வந்து எழுப்புறா. இப்ப என்ன பண்ணிட்டா, இவ எல்லாரையும் எழுப்பிண்டு நந்தகோபன் யாரு, கண்ணனுடைய மாளிகைக்குள்ள போயிட்டா. மாளிகை வாசலுக்கு போயிட்டா. என்ன மாளிகை வாசல் போனாலும் உள்ள இருக்கிற கண்ணனை எழுப்ப முடியும். அப்ப கண்ணனை எழுப்பணும்னா கண்ணனுடைய உற்றார் உறவினர், கண்ணன் வீட்டுக்குள்ள இருக்கிற அவரோட சுற்றத்தார் எல்லாம் எழுப்பணும். இந்த அடுத்த 10 பாசத்துல என்ன பண்ணாங்கன்னா கண்ணனுடைய சுற்றத்தார் எல்லாம் எழுப்புறா. அப்போ நந்தகோபரை முதல்ல எழுப்பினா நேத்தி. யாரு, கண்ணனுடைய அப்பாவை எழுப்புறா. நீங்க எல்லாரும் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே குடும்பத்தோட, அதனால முதல்ல அப்பா நீ எழுந்துரு. தாய் தகப்பன் எழுந்தாதானே பிள்ளையை எழுப்புவார்கள். பிள்ளை நல்ல உறக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணா தந்தையை எழுப்பினா. சோ இப்ப அந்த தந்தையை எழுப்புறதுக்காக அவ போயிட்டா. அங்க வாயில் காப்பால போய் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி செக் நேத்தி முடிச்சுட்டா. இன்னைக்கு செகண்ட் செக்யூரிட்டி செக் உள்ள போயிருக்கா. அதனாலதான் கோயில் காப்பானே வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னான். இங்க நந்தகோபாலனோட திருமாளிகைக்குள்ள நுழைந்து திருவாய்ப்பாடியில இருக்கிற பெண்கள் நந்தகோபாலனுடைய குடை இது எல்லாத்தையும் அவ வந்து சொல்றா. அதான் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போனா என்ன பண்ணணும், அவளை பத்தின நல்ல குணநலன்களை வந்து எடுத்து பெருமையா சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும் போது தானே அவ வந்து ரொம்ப மனசு சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன் இதற்காக வந்திருக்கேன்னா அவனும் முகம் கோணாம ஆமா இல்ல நல்ல விஷயமா பேசியிருக்கா, அதனால இவாளுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாமே, 500 ரூபாய் சில்லறை என்ன, இந்தாங்க 1000 ரூபாய் கூட நான் சில்லறை தரேன், என்கிட்ட சில்லறை இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சில்லறை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு வந்த வாழ்க்கை இல்லைன்னு சொல்லாம நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்து அனுப்புற மாதிரி. போனே நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துல போனா என்ன பண்ணணும், வி ஹாவ் டு பி அவ கிட்ட இருக்க நல்ல குணங்களை பாராட்டினே போன பாசத்துல சொன்னான். அவன் வந்து பெரிய கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை எடுத்துக்காத, நல்லதை எடுத்துக்கோ. அந்த நல்ல விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட பெருமையா சொல்லு. நீ அந்த மாதிரி அவங்க கிட்ட தொடர்ந்து நல்ல விஷயத்த வந்து பெருமையா சொல்லின்னு வர அவனே என்ன பண்ணுவான்னு அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் கிட்ட இருக்கிற தீய குணங்களை விட்டு அவனே நல்லவனா ஆயிடுவான். அதை விட்டு நீ அவங்க கிட்ட போயிட்டு நீ குடிக்காரன் நீ வீணா எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நீ வந்து வீணா போனவன், உன்னால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு வெறும நீ வந்து அவனை வசைப்பாடி கொண்டே இருந்தாய் என்றால் அவன் இன்னும் டிப்ரெஷனுக்கு தான் போவான். அவன் அதுல இருந்து வெளியில வர மாட்டான். இன்னும் மோசமான குடிகாரனா தான் அவன் அப்படின்றதுதான் அவ போன பாசத்தை அழகா சொல்லி கொடுத்தா. சோ ஒருத்தரை வந்து நீ வந்து திருத்தணும் அப்படின்னா நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் எப்பொழுதும் சுட்டிக்காட்டி பெருமையாக பேசு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து நல்லவனாயிடும் அப்படின்னு சொன்னான். சோ அதனால இங்க என்ன பண்றா, நந்தகோபரோட அவ வீட்டு கேட்ல போயிட்டு முதல்ல செக்யூரிட்டி செக்க முட்டி செக்யூரிட்டிய வந்து ஆகா ஓகுன்லாம் சொல்லி செகண்ட் செக்யூரிட்டிக்கு வந்துட்டா. அங்க நந்தகோபால் கிட்ட வந்து உன்னுடைய ஊர் எப்பேற்பட்ட ஊருன்னு நந்தகோபாலனுடைய ஊரை பத்தி சொல்றாங்க. ஏன்னா நீ வந்து ராஜாவோட குடையோட அழக சொல்றா. அந்த ராஜா ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள், அந்த ஆயர்பாடிய பெண்களை பத்தி சொல்கிறார். அந்த பெண்களுடைய சிறப்புகளை சொல்கிறார். எவ்வளவு அந்த அந்த ஊரோடைய வளத்தை பத்தி சொல்கிறார். பசுமையான காடுகள், புல்வெளிகள், உங்க ஊர்ல இருக்கிற மாடு கூட அந்த அமுத சுரபி மாதிரி பால் கறந்துட்டே இருக்கு. உங்க ஊர்ல பச்சை பசேன்னு இருக்கு. உங்க ஊர்ல வண்டை உன்று அதாவது அந்த வண்டுகள் வந்து மரகதன்ற அந்த தேனை உன்று குடிக்கிறது இல்லையா, அந்த தேனை சாப்பிட்டுட்டு பறந்து போலையாம். ஒரே ஒரு செடியில வந்து ஒரு பூல இருக்கிற தேனை சாப்பிட்ட உடனேவும் அந்த பூலையே மயக்கமாயி சுருண்டு விழுந்துடுறதா அந்த வண்டுகள். என்னன்னா அந்த பூல வந்து அவ்வளவு மரகதம் இருக்கா, அவ்வளவு தேன் இருக்கா. அதனால வண்டுகள் கூட அங்க வந்து சாப்பிட்ட தேனை உறிந்து சாப்பிட்டு விட்டு இளைப்பாறுகின்றதாம் வேற வேற செடின்னு போய் போய் தேடாம. அவ்வளவு வளமையான அவ்வளவு செழுமையான ஊரு உன்னுடைய ஊரு. ஏன் இவ்வளவு சொல்றேன்னா உன் ராஜ்யம் என்ன, நீ ராஜா இல்லையா, உன் ராஜ்யத்துல உன் ஊரு சிறப்பா இருக்கு, உன்னோட பெண்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. அத்தகைய அதுவும் என்ன மாளிகைக்குள்ள வந்துட்டா வள்ளல், நீ கேட்க கேட்க கொடுக்காம யார் வந்தாலும் உதவி பெரியணுன்ற எண்ணம் மட்டும் உங்ககிட்ட இல்ல, சிந்தனை இருக்கிறது. எண்ணம் வேற சிந்தனை வேற. சதா சர்வ காலமும் நீ வந்து உன் மக்கள் மீதும் உனக்கு வந்து யாருக்கு எப்படி உதவி செய்யலாம், உதவி கேட்டு வந்த வாழ்க்கை இல்லைன்னு சொல்லாம அப்படி வந்து கொடுக்கறியே நந்தகோபாலா, உன்னோட குடை பண்பை என்ன, உன்னோட வெண்கொற்ற குடை வந்து அவ்வளவு அழகா நீ டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாலும் உன்னோட குடை அப்படின்னா அவனுடைய அந்த குணா அன்பு இதுகளை சொல்ற, அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ சொல்ற. உன்னோட பண்பு என்ன, அந்த விண்ணுலகத்துல இருக்கிற வேந்தர்கள் எல்லாமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற.
ஏன்னா நீ அவ்வளவு தன்மையானவனா இருக்க, அவ்வளவு நல்லவனா இருக்க அப்படின்னு எங்களோட இவ்வளவு நல்லவனா இருக்கியே, எங்களோட வேண்டுகோளையும் கொஞ்சம் ஏத்துக்கோயேன். எழுந்துட்டியா? தூங்கிட்டு இருக்கியா? விழித்துக் கொண்டுதானே படுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ வெறும தூங்குற மாதிரி தானே பாவனை பண்ணிட்டு இருக்க. அதனால வாயேன், வந்து எங்க கொஞ்சம் கதவ தரேன். கதவை மட்டும் திறந்து விடாத, உன் பையனையும் சேர்ந்து எழுப்பேன். உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அதான் அவ சொல்றா. கும்பரமே மானே அப்படின்னா அந்த அளவுக்கு செல்வ செழிப்புகள் எல்லாம் சொல்லி நந்தகோபாலனுடைய மனைவி இருக்கக்கூடிய கண்ணனோட அம்மா யசோதை, நீ மட்டும் எழுந்துக்காத, உன்னோட மனைவியா இருக்கக்கூடிய யசோதையையும் எழுப்பு. ஏன்னா அவ எழுந்தாதான், தாய் எழுந்து போனாதான் குழந்தை வந்து ரொம்ப அன்போடு எழுந்து வரும், கோபப்படாம எழுந்து விடும். அதாவது நீ எழுந்துக்கோ, நந்தகோபாலனை எழுப்புறா. ஆனா அவ என்ன சொல்லிடுறான்னா, நந்தகோபாலனை எழுந்துட்டு நீ போய் கண்ணனை எழுப்பிடாத, உன் மனைவியை கொஞ்சம் எழுப்பு, அவளை அனுப்பி குழந்தைய எழுப்ப சொல்லு, கண்ணனை எழுப்ப சொல்லு. ஏன்னா தாய் போய் குழந்தைய எழுப்பினா கோபம் இருக்காது. தந்தை போய் என்ன பண்ணுவான், கோபத்தோட எழுப்பிடுவான். அப்ப என்ன ஆகும், கண்ணனுக்கு வந்து கோபம் வந்துரும். அப்ப நாங்க கேட்டு வந்ததை அவன் கொடுக்க மாட்டான். கோபத்தோட அவனை போய் பார்த்தா நல்ல மூடுல இருந்தா நல்லது நடக்கும். அவனுக்கே மூடு கோபமா இருக்கு, அங்க போய் நான் அவன்கிட்ட என்ன கேட்க முடியும்? அதனால தயவு செஞ்சு நந்தகோபாலா நீ எழுந்துரு, எழுந்து கண்ணனுடைய அம்மா யசோதை அவளை கொஞ்சம் எழுப்பு, அவளை எழுப்பி அந்த குழந்தையை போய் எழுப்பி விட சொல்லு அப்படின்றதுதான். அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் எப்படின்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த மரத்தோடைய வேர் இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ரலாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மரம் வந்து பட்டு போயிடுத்து, காஞ்சி போயிடுத்துன்னா எப்படி தெரியும்? அதனுடைய இலைகள் வந்து வாடி இருக்கும், கிளைகள் வாடி இருக்கும், அதனோட தண்டு கரையா அரிச்சு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட வேர் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. வெளியில காட்டுற அந்த பூ காய் இதை வச்சே அந்த மரம் வந்து நல்ல மரம் இல்லை, அதுக்கு வந்து உடனடியாக மருந்து வந்து மருத்துவம் பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அந்த மரத்தை அங்கிருந்து அகற்றி விட வேண்டும். எப்படி தெரியுமோ அந்த மாதிரி வெளிப்பாடு பார்த்தே நம்ம வேரோட தன்மையை புரிஞ்சுக்கணும் இல்லையா, உள்ள இருக்கிற வேரோட தன்மைய. அந்த மாதிரி மரத்தின் அம்பரமே கொழுந்தே அப்படின்லாம் அவன் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஆயர்பாடியில அந்த வெளியில இருக்கிற பூக்கள் எல்லாம் அவ்வளவு நன்னா இருக்கு. அதனால நல்ல வேர், இங்க இருக்கிற மரத்தோட வேர் எல்லாம் எப்படி நல்ல வேர், நல்ல வேர் ஊன்றி தலைத்து நன்னா வளர்ந்து இருக்கு. கொம்பனருக்கெல்லாம் பொடி விளக்கு என்னன்னா கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் தர்மம் பண்றா, அவங்க எல்லாத்துக்கும் தலை சிறந்த இவன் யாரு, அரசன் யாருன்னா நீதான். ஏன்னா உன்னுடையது கர்ணன் கொடையும் உன் கொடையும் நாங்க வந்து சரிசமமா வச்சு பார்த்தா 2 பேரும் சமமா நிக்கிறீங்க. இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கூழுக்கு மாங்காய் தோற்றது இல்லைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இழைத்தவர்கள் இல்லை. அவ்வளவு பெருமை வாய்ந்தவன். கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே கொடி விளக்கு. அவ்வளவு நீ வந்து தான தர்மங்களை பண்ணக்கூடியவன். யசோதை பிறந்த இடத்துல வந்து இருக்கக்கூட குலவிளக்கே அப்படின்னா, யசோதையோட குலவிளக்கு யாரு? கண்ணன் தானே. அவன் வந்து தேவகியோட மகன், தேவகி வந்து பெற்ற தாய், யசோதை வந்து வளர்த்த தாய். இருந்தாலும் எல்லாருக்கும் ஆயர்பாடியில இருக்கிற அத்தனை பேருக்கும் குலவிளக்கா, அத்தனை பேருக்கும் செல்ல பிள்ளையாக இருப்பவன் யாரு அப்படின்னு கேட்டா அவன் கண்ணன் தானே. அதனால அவனை சுற்றி இருப்பவங்களை போல இந்த ஆயர் குலத்துல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்னா இருக்காங்க. அதனால நந்தகோபாரா கொம்பனருக்கெல்லாம் கொழுந்தே கொழுவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அதனால நந்தகோபாரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணி யசோதையை போய் எழுப்பி விடு. யசோதையை போய் எழுப்பினாதான் அவ போய் என்ன பண்ணுவா, மைந்தன் அதாவது குழந்தைய போய் அவ அழகா கண்ணா எழுந்துதான் அழகா தலையை வருடி கொடுத்து போதி கொடுத்து கொஞ்சி அவனை அழகா எழுப்புவா. கும்பனருக்கெல்லாம் மானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்ற. சோ நீ போய் கண்ணனை எழுப்பு, டைரக்டா கண்ணனை எழுப்பிடாத, யசோதையை எழுப்பி கண்ணனை எழுப்பு. செம்பர் கொடி பலதேவா உம்பியும் நீயே உறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்றா. அதனால நீ வந்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காத, தூங்குற மாதிரி நடிச்சது போறோம், நீ எழுந்துக்கோ, எழுந்து போய் யசோதையை எழுப்பு, யசோதையை விட்டு கண்ணனை எழுப்பு அப்படின்றதுதான் இந்த இதுல வந்து ரொம்ப அழகா வந்து அவ சொல்ற. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபாலனை ஃபர்ஸ்ட் அவ வந்து எழுப்பி விடுறா. நந்தகோபாலரை எப்படி எழுப்புறாவோ இந்த மாதிரி நிறைய அவ ஊர் பெருமைகள், அவனுடைய தான தர்ம பெருமைகள், அவனுடைய மாளிகை பெருமைகள், அவன் ஊர்ல இருக்கிற அரசர் வயதில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பெருமைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அவனை எழுப்பி நீ போய் எழுப்பிடாத, போய் யசோதையை எழுப்பு. ஏன்னா எங்களுக்கு வந்து யசோதை போய் கண்ணனை எழுந்தாதான் கண்ணன் வந்து ரொம்ப நன்னா வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவளை எழுப்ப சொல்றா. சோ இந்த மாதிரியும் இந்த பாட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம், வேற மாதிரியும் இந்த பாட்டை வந்து பார்க்கலாம்.
அம்பரம் அப்படின்னா என்னன்னா பரமபதம், அதாவது வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய நந்தகோபாலன் யாரு, அந்த கண்ணன் யாரு, நாராயணன். அந்த நாராயணனுக்கு எல்லாம் ஒரு யார் இருப்பா அப்படின்னு சொன்னாக்க அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள். வைகுந்தத்துல யார் இருப்பா, நிறைய ஆச்சாரியர்கள் இருப்பா. சோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்னா யாரு, நம்ம நம்ம கலக்கியல் லாங்குவேஜ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸ், குரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த வைகுந்தத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய குணாதிசயங்களை எப்படி இங்க வந்து நந்தகோபாலன் வந்து சொல்றா இல்லையா, உன்னோட ஆட்சியின் கீழே இங்க இருக்கிற வண்டுகள் இப்படி இருக்கு, செடி கொடிகள் இப்படி இருக்கு, மரம் இப்படி இருக்கு, உன் மனிதர்கள் மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களே, அந்த மாதிரி அந்த வெண்கொற்றை குடை கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இருக்கக்கூடிய பரமபதத்துல இருக்கிற வைகுந்தத்துல இருக்கக்கூடிய நாராயணன் கீழே இருக்கக்கூடிய முக்கோடி முக்கோட்டி தேவர்கள், அசுரர்கள், தேவதைகள், இந்திரலோகம், சிவலோகம், சந்திரலோகம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா லோகமும் எப்படி இருக்குன்னா நந்தகோபாலன் பரிபாரம் பண்றாரு. இவ்வளவு ஆச்சரியமா, இவ்வளவு நன்னா இருக்கே. அந்த மாதிரி வைகுந்தத்துல இருந்து பரமபதத்துல இருந்து நாராயணன் பண்ணக்கூடிய மத்த லோகங்கள் எல்லாம் இவ்வளவு செழிப்பா இருக்கும். இப்படி அவ வந்து நாராயணனுடைய பெருமையும் சொல்வதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்க வந்து ஒரு ஒரு பாசுரத்திலயும் வந்து ஒரு ஒரு ஆழ்வாரை எழுப்புற மாதிரியும் நம்ம வந்து பாசுரத்தை பார்க்கலாம். இந்த பாசுரத்துல எந்த ஆழ்வாரை எழுப்புறன்னா நம் ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வாரை வந்து இங்க வந்து அவர் வந்து எழுப்புவதாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த நம்மாழ்வார் வந்து 16 ஆண்டுகள் வந்து யோக நிலையில இருந்தவர். 3 ரகசியங்களை வந்து சொன்னவர். நம்ம வைஷ்ணவத்துக்கு வந்து 3 ரகசியங்களை சொன்னவர். குழந்தையாக பிறந்து 16 வயது வரைக்கும் பேசவே இல்லாமல், எந்த விதமான அசைவும் இல்லாமல் யோக நிலையிலே இருந்து 3 பிரணவத்தை அவர் வந்து சொன்னவர். அம்பரம், தண்ணீர், சோறு அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிரணவம், சரணாகதி, பரம தத்துவம் அப்படின்னு இந்த 3 விஷயத்த பத்தி அவர் வந்து சொன்னவர். பிரணவம் அப்படின்னா என்ன, ஹம் அப்படின்ற மந்திரத்தை வந்து சொன்னவர் அவர். 16 வருடம் யோக நிலைக்கு அப்புறம் அவர் ஹம் அப்படின்ற வந்து ஒரு மந்திரத்தை வந்து சொன்னவர். அப்புறம் நமோ அப்படின்னா சரணாகதி அப்படின்னு அர்த்தம், சரண்டரிங் ஒன் செல்ஃப் அப்படின்ற அர்த்தம். சோறு அப்படின்னா நாராயணா அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா பரமபதம் அப்படின்னு என்ன, வைகுந்த லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைகுந்தத்துக்கு போகக்கூடிய அதான் எப்பவுமே சரண்டர் அப்படின்னு சொன்னாக்க, சரண்டர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஜென்ரலா சரண்டர் கிடையாது, சரண்டர் டு ஒன்னஸ். அதனாலதான் பொதுவாக பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்தை தழுவி இருப்பவர்கள் அனைவரும் நாராயணத்தை தவிர வேறு எருவரும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த நாராயணன் பெருமாள் அப்படின்னு தான் இருப்பா. என்னன்னா when you are surrendering, நீங்க நாம என்ன 10 பேர்கிட்டயே போய் சரண்டர் பண்ணுவோம், will surrender to one person for oneness. So we surrender to oneness. Who is that person? He is Narayanan. அப்படின்ற வைகுந்தத்துல இருக்கக்கூடிய நாராயணன் கிட்ட சரணாகதி அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் வேற யார் இருக்கா, இஸ் அல்டிமேட் சுப்ரீம், அவர் தானே காக்கும் கடவுள். சோ அல்டிமேட் சுப்ரீம் கிட்ட நீ போய் சரணாகதி பண்ணிட்டதுக்கு அப்புறம் யூ டோன்ட் நீட் எனி அதர் இதர தேவதா, டோன்ட் நீட் ஃபார் இதர தேவதா. அதனாலதான் ஒன்னஸ், சரண்டர் டு ஒன்னஸ் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. சோ இந்த ஆழ்வார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம ஆழ்வார் இவர் வந்து 16 ஆண்டுகள் யோக நிலையில இருந்து அந்த பிரணவ தத்துவத்தை வந்து நமக்கு சொன்னவர். அதாவது அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரண் செய்யும் உம்பர் பெருமாட்டி அப்படின்னு சொல்றார். உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து அவ வந்து யார வந்து கனெக்ட் பண்ணி சொல்றா அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஒரு அடி மண் கேட்டு வந்தாரு திருவிக்ரம அவதாரம், அதை வந்து அவ வந்து சொல்றா இங்க. அவர் வந்து என்ன பண்ணாரு, 3 அடி மண் கேட்டு அகில உலகங்களையும் அண்ட சலாசங்களையும் அளந்துட்டாரு இல்லையா. சோ அதையும் வந்து அவர் வந்து அங்க வந்து ரெஃபர் பண்றார். இப்படி அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் ரெஃபர் பண்ணி ஒரு ஒரு பாசத்திலையும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னா, எண்ட் ஆஃப் த டே ஷீ இஸ் சிம்பிளி டீச்சிங் தி ப்ராசஸ். நெறிமுறையான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை தான் அவர் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறா. வாங்க சார். நன்னா இருக்கீங்க சார். சோ இந்த பாசுரத்துல நம்ம வந்து இவ வந்து
நந்தகோபாலனை துயில் எழுப்பதாகவும் வச்சுக்கலாம். அந்த வைகுண்ட லோகத்துல இருக்கிற நாராயணனை துயில் எழுப்புவதாகவும் வச்சுக்கலாம். ஆழ்வார துயில் எழுப்புவதாகவும் வச்சுக்கலாம். ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் அவரை வந்து துயில் எழுப்புவதாகவும் நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ இவ்வாறாக இவ என்ன பண்றா, அந்த நந்தகோபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய அப்பாவை வந்து முதல்ல துயில் எழுப்புறா இந்த பாசுரத்துல. அதனால அம்பரமே தண்ணீரே அப்படின்லாம் சொல்லி இந்த பாசுரத்தை உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பியும் நீயும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவனும் மனைவியுமாக போட்டி போட்டுன்னு தூங்காதீங்க. நந்தகோபாரா நீயும் யசோதையும் இப்படி போட்டி போட்டுன்னு தூங்காதீங்க. 2 பேரும் எழுந்துருங்க. போய் உங்க குழந்தையா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை வந்து எழுப்புங்க. அவனை என்ன சொல்லி எழுப்புங்க, இந்த மாதிரி நாங்க எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் எழுப்பிடாதீங்க. தயவு செஞ்சு அவனை மட்டும் எழுப்புங்க அப்படின்னு சொல்றேன். நம்ம ஒரு ஆத்துல வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்தாங்க, நம்ம அம்மா வந்து ஏய் உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் எழுந்துடா எழுந்துடா, நமக்கு எவ்வளவு இரிட்டேஷனா இருக்கும். அட போடா இப்பதான் நானே தூங்க போய் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், இவன் வேற வந்து கழுத்த இருக்கிறான் பாரு, யார் இவனை வர சொன்னதுன்னு அந்த ஒரு செகண்ட் நம்ம தோணுமா தோணாதான் நமக்கு. அப்ப தோணிச்சுன்னா நமக்கு என்ன வரும், கோபம் தானே வரும். அதனால எவ்வளவு பக்குவம், அதாவது இந்த பாசுரங்கள்ல நம்ம நிறைய கத்துக்கணும். அதனாலதான் வாழ்க்கை நெறிமுறையான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா ஒரு ஒரு இடத்துலயும் அவ்வளவு சிம்பிளா அவ்வளவு அழகா ஹவு டு கண்டக்ட், ஹவு டு பிஹேவ், அவ வந்து அந்த பிஹேவியரை சொல்லி கொடுக்குறா. ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறா பாருங்க. உம்பையும் நீயும் உறங்கியாலும் ரொம்ப என்ன, கணவனும் மனையமா போட்டு போட்டுன்னு தூங்காதீங்க, எழுந்துருங்க. எழுந்து என்ன பண்ண, கணவனே முதல்ல நீ எழுந்துரு. நீ எழுந்து உன் மனைவியை எழுப்பு. மனைவியை எழுப்பி உன் குழந்தையை எழுப்புவதற்காக அனுப்பு. ஆனா அவகிட்ட சொல்லி அனுப்பு, இந்த மாதிரி வாசல்ல இவெல்லாம் வந்திருக்கா, அவ வந்து கூப்பிடுறான்லாம் சொல்லி எல்லாம் எழுப்பிடாத. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடாது. முதல்ல போய் அவனை எழுப்பு. அப்புறம் மீதி அடுத்த பாசுரத்துல பார்க்கலாம் அவன் என்ன சொல்றா, எப்படி பக்குவத்தை சொல்லி கொடுக்குறான். சோ மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னா என்ன வேணும், நமக்கு புத்தியை கொண்டு வாழ வேண்டும். அப்ப புத்தியை கொண்டு வாழ வேண்டும்னா என்ன பண்ணணும், அதுதான் ஒன்னஸ். சோ அதுக்கு உண்டான நெறிமுறை வழிமுறை, பக்குவமா பேசுவது, பக்குவமாக பழகுவது, இன்சொல் பேசுவது, இப்படி எல்லாத்துலயுமே இந்த 30 பாசுரத்துல அவ்வளவு அழகழகா 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 நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா. நம்ம ஒரு பாசுரம் படிக்கும் பொழுது, ஒரு ஸ்லோகம் படிக்கும் பொழுது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை வந்து தெரிஞ்சுன்னு படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் அறியாம அதுல நம்ம அப்படியே டிராவல் பண்ணுவோம். இந்த விர்ச்சுவல் டிவி, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு இப்ப எல்லாம் வந்து ஒரு டிவி வந்திருக்கு. ஒரு அது உள்ள நம்ம போனாக்கா எப்படி நமக்கு வந்து அந்த 3Dல வந்து நமக்கு வந்து நாமளும் அதோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இதிகாசங்கள், புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள், உபநிஷங்கள், இந்த மாதிரி சோஸ்திர பாடங்கள், இது அனைத்திற்குமே அது திருக்குறளா இருந்தாலும் சரி, சீவக சிந்தாமணியா இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இதெல்லாம் தான் கிராமர் அப்படின்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா 2ஆ பிடிச்சுக்கணும். செய்யுள், உரைநடை அப்படின்னு நம்ம வந்து நமக்கு வந்து 2ஆ பிரிச்சுதான் சொல்றாங்க. அதாவது தமிழ் வந்து மொழி அப்படின்னு சொன்னாலே நமக்கு 2 பேப்பர் கொடுக்குறாங்க. அதாவது கிராமர், இலக்கணம், இலக்கியம் இது 2ம் ஒண்ணாவும், உரைநடை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து ஒரு பேப்பர்ல நமக்கு கொடுத்து அழகா நமக்கு சிஸ்டம் ப்ராசஸ் வந்து டிஃபைன் பண்ணி அழகா பிளேட்ல வந்து சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதை எடுத்து சாப்பிடுற நாம தான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அவியல் ஆக்கி சாப்பிட்டுட்டு ஒண்ணும் புரியாம, அவியல் சாப்பிட்டா எந்தனோட டேஸ்ட் என்னன்னு தெரியாது, மோரோட டேஸ்ட் மட்டும்தான் தெரியும். மத்த காய்கறிகளோட டேஸ்ட் வந்து தெரியாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லாத்தையும் அவியல் ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட்டுமே புரியாம ஏதோ ஒரு டேஸ்ட்டை மட்டும் நம்ம நாக்கு வந்து புடிச்சுருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சுட்டு எல்லாம் தெரிந்த நமக்கு ஞானிகள் மாதிரி ஒண்ணுத்த வந்து கம்ப்ளீட்டா எதிர்க்கிறது, இல்லைன்னா ஒண்ணுத்த வந்து ரொம்ப வசதியா பேசுறது. இப்ப இது 2 தான் பண்ணிட்டு இருக்கோமோ ஒழிஞ்சு தாத்பரியங்களை வந்து புரிஞ்சிருந்தோம், அர்த்தங்களை வந்து சரியாகப்படி புரிந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு யார் மீதும் எதன் மீதும் கோபமோ வருத்தமோ இல்லைன்னா குறைகளோ இருக்காது. அதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எதுவா இருந்தாலும் படியுங்கள், தப்பே கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனா அதனோட உண்மையான எசன்ஸ் என்ன, டைல்யூஷன் ஆஃப் எசன்ஸ் வேண்டாம். அதனால என்னைக்குமே பாரம்பரிய உரைநடையை வச்சுதான் நம்ம வந்து படிக்க வேண்டும். பாரம்பரியமா ஃபர்ஸ்ட் பப்ளிஷர் யாரு, அவங்க போட்ட அந்த பப்ளிஷ்ல இருந்த அர்த்தங்கள் என்ன, அதுதான் பார்க்கணும். அதுக்கப்புறமா 10 எடிஷன் வந்திருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பப்ளிஷரோடதே 10 எடிஷன் வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நடுவுல வந்து நடுவாந்தரத்துல நேற்று முளைத்த பெய்த மழையில் முளைத்த காளானாக நிறைய பேர் நானும் கடவுள், நானும் சாமியார், நானும் உரைநடை எழுதுகிறேன்னு எழுதினவங்க நம்ம எல்லாம் படிக்க கூடாது. அதுல எல்லாம் வந்து நிறைய டைல்யூஷன் தான் இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு புஸ்தகத்தை எடுத்தோம், பாக்குறோம், படிக்கிறோம் அப்படின்னா முதல் பிரிண்ட் என்ன, அது யார், அது வியாசர் எழுதினாருன்னா அந்த வியாசரோட புஸ்தகத்தை தான் வாங்கி படிக்கணும். அதுக்கப்புறம் 1000 பேர் உரைநடை எழுதிக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும்போது மட்டும்தான்
அந்த எசன்ஸ் வந்து கரெக்டான விதத்தை கொடுத்துருக்கு. நம்ம சூட்சமங்கள் புரியும். அது புரிஞ்ச போது மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான படி தெளிவும் விளக்கமும் வரும். அப்பதான் நம்ம வந்து we attain that oneness of higher self and supreme self, wisdom அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலேஜ்க்குள்ள நம்மளால போக முடியும். இல்லைன்னா நம்ம வந்து விஸ்டத்துக்குள்ள போக முடியாது. விஸ்டம் தான் என்னதுன்னா மனதோடு சேர்ந்த ஆத்மா, ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புத்தி. புத்தியை கொண்டு பேச வேண்டும், புத்தியை கொண்டு பழக வேண்டும். மனதை கொண்டு அல்ல அப்படின்றத நான் திருப்பியும் சொல்றேன். புத்தி தான் வேணும். புத்தி வந்தால் மட்டும்தான் எல்லாமே வரும். சோ புத்தி தான் முக்கியம். அந்த புத்தி வேணும்னா ஆத்மாவோட போகணும், ஆத்மாவோட மனசும் சேர்ந்து போகணும். இது மூணும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன? பிசிக்கல் பாடி, பாடி, மைண்ட், எமோஷன் இது மூணும் சரியா இருந்ததுன்னா நமக்கு நல்ல பிஹேவியர் வரும், நல்ல கம்யூனிகேஷன் வரும், நல்ல விதமா பேசுவோம் நம்ம. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னா எல்லாரும் என்னமோ நினைச்சுக்கிறா, அது கிடையாது. We have to train our own self, physical body, mental body and emotional body அப்படின்னு சேர்ந்து இருக்கிற இந்த மூணுத்தையும் நம்ம பழக்கிக்கணும். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இது மூணு சரியா இருந்ததுனால நம்ம we attain the wisdom of spirituality. அதுதான் இந்துயிசம். அதனாலதான் நாங்க என்ன போட்டிருக்கேன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்துயிசம், மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற ஹெட்டிங்க வந்து கொடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு திருப்பாவை பாசுரங்களும் உணர்த்துகிறது, பகவத்கீதையும் சொல்லிக் கொடுக்கிறது, மற்ற இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் இவை அனைத்தும் சொல்வது நெறிமுறையான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை, அறம் சார்ந்த வாழ்க்கை, மனிதனான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்னோட கூட இருந்து கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.